So now we are going to see De Morgan's law on complementation. On complementation அப்படிங்கிறப்போ இந்த dash அப்படிங்கிறது வரும். A union B whole dash equal to A dash intersection B dash. செகண்ட் லா வந்து A intersection B whole dash equal to A dash union B dash. இங்கே யூனியன் வர்றப்போ இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் வரும். இதை வந்து ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் யூனிவர்சல் செட். தென் செட் A and B மார்க் பண்ணிக்க. A and this is B. This is set A and set B. We draw. ஃபிஃப்த்தும் சேமாக இருக்கும். இந்த செகண்டு ஃபிஃப்த்தும் சேமாக இருக்கும். இந்த செகண்டு இது வந்து LHS. இது LHS. AB டோட்டலாக ஷேட் பண்ணணும். யூனியன்னா டோட்டலாக நம்ம ஷேட் பண்ணி வரணும். ஸோ திஸ் இஸ் A union B. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணோம். ஸோ A union Bன்னு போட்டோம். A union B. நெக்ஸ்ட்டு A union B whole dash ஹெட்டிங் எழுதிக்க. திஸ் இஸ் A union B. நெக்ஸ்ட்டு we want A union B whole dash வந்து வேணும். whole dash அப்படின்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட், அதனுடைய நிரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லீவிங் திஸ் இந்த ஷேடட் பார்ட் தவிர we do the shading for the remaining part. அப்போ எது வரும்? இந்த A union பார்ட்டு கூட வைக்கலாம், பட் யூஸ்வலாக நம்ம லைன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் A union B whole dash. இதுதான் LHS. ஒவ்வொன்றிலையும் நம்ம இந்த U வந்து உள்ளே எழுதிக்கலாம். LHSும் RHSும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். ஸோ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா செகண்டு ட்ரா பண்ணோன்னே இம்மீடியட்டாக நீங்கள் ஃபிஃப்த்து வந்து அந்த செகண்டு பிக்சரை பார்த்து அப்படியே போட்டுக்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா கண்டிப்பாக அதுதான். இது போட்டிங்கன்னா எத்தனை மார்க் கொஸ்டின்? இது 5 மார்க் கொஸ்டின். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க், சரியா? தென் நெக்ஸ்ட்டு வந்து RHS பார். RHSல என்ன இருக்குது? A dash இன்டர்செக்ஷன் B dash. ஸோ யூ ட்ரா A dash. A dash அடுத்தது என்ன வரணும்? B dash. இதோட நேம் என்ன? A dash இன்டர்செக்ஷன் B dash. இதை ஒவ்வொன்றே அப்படி அப்படியே தனித்தனியாக எடுத்து எழுதணும். ஸோ இது எல்லாத்துக்குமே AB அப்படிங்கிறத மார்க் பண்ணிடு. AB. Now we want எதை ட்ரா பண்ணணும்? A dash. A dashனா ஒரு லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா? லீவிங் A மட்டும் விட்டுறணும். இந்த A ஃபுல்லாக போக மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம ஷேட் பண்ணணும், ரைட்டா? செட்டு ஏக்குள்ளே நம்ம ட்ரா பண்ணிடக்கூடாது. இதுவும் A தான். திஸ் பார்ட் ஆல்சோ A. ஸோ திஸ் இஸ் A dash. நெக்ஸ்ட்டு வந்து B dash இல்லையா? B dash அப்படிங்கிறப்ப செட்டு பிக்குள்ளே ட்ரா பண்ணாமல் போட்டேன். பிக்குள்ளேயே ட்ரா பண்ணிடக்கூடாது. ஸோ பிஏ தவிர எக்ஸப்ட் பி. ஸோ எக்ஸப்ட் பி யூ டூ த ரிமைனிங். இப்போ இந்த ரெண்டுக்கும் ஆன காமன் போர்ஷன் இது தான். ஸோ இந்த பகுதியை நம்ம எடுத்துடணும், இந்த பகுதியை எடுத்துடணும். அப்போ இது வர்றது A dash இன்டர்செக்ஷன் B dash. Now we see the second law. So A union B whole dash equal to A dash intersection B dash. செகண்ட் லாவில் என்ன வரும்? A intersection B whole dash. We do it now. Dash equal to A dash union B dash. ஸோ இங்கே இன்டர்செக்ஷன் வரப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? யூனியன் வரணும். ஸோ இப்போ யூனிவர்சல் செட்டு ட்ரா பண்ணிக்கிறோம். யூனிவர்சல் செட் இஸ் ரெப்ரசன்டட் பை எ ரைட். செகண்டும் ஃபிஃப்த்தும் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்? சேமாக இருக்கும்.
நவ் ஃபஸ்ட்டு வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிக்க, ஏ இன்டர்செக்ஷன் பி. நெக்ஸ்ட்டு வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன இருக்குது, ஹோல்டர்ஸ். தென் ஆர்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்ஹெச்எஸ், இந்த பிக்சர் வந்து ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் இங்கேருந்து பிகின் ஆகுது. ஸோ இது வந்து ஃபிகர் 1 and 2வும் எல்ஹெச்எஸ். ஸோ ஃபிகர் 3, 4 தென் 5 மூணும் சேர்ந்தது ஆர்எஸ்எஸ். திஸ் இஸ் ஏ டேஷ், தென் பி டேஷ், நெக்ஸ்ட்டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். நான் ரப் பண்ணுற குரூப்போ இந்த ஏ டேஷ் பி டேஷை அப்படியே விட்டுருந்துருக்கலாம் இல்லையா, மறந்துட்டேன். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கக்கூடிய பகுதி இது. ஏ டேஷ்க்கு பி டேஷ்க்கு இந்த கலர் போடுவோம். ஸோ இதே யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வாட், இது ஏ இன்டர்செக்ஷன் பி. நவ் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ், that is leaving this shaded part we shade the remaining. இந்த பார்ட்டை தவிர மீதி எல்லாமே நம்ம ஷேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த பார்ட்டை தவிர மீதி எல்லாமே ட்ரா பண்ணிட்டோம். ஏ டேஷ் லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் இல்லையா. இம்மீடியட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், 5th ஃபிகரை ட்ரா பண்ணிக்கலாம். நவ் ஏ டேஷ் அப்படின்னா லீவிங் ஏவை தவிர எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏபி எழுதணும். நம்ம இது வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணதுனால இங்கே க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏ டேஷ் அப்படின்னா இஸ் இட் கரெக்ட், ராங். ஏக்குள்ளே we should not enter. Is it correct? Suppose நீ இதை இப்படி கொண்டு வந்துட்டேன்னு வையேன், ராங். பிகாஸ் இந்த ஹோல் ரவுண்டும் ஏ. ஸோ இந்த இதுக்குள்ளே நமக்கு ட்ரா பண்ணக்கூடாது, அதை ஹைட் பண்ணிக்கணும். It's also we use the same color. Then B dash, B dash na B ஐ தவிர except B, right? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்குது. திஸ் இஸ் De Morgan's law for complementation. We have seen 2 laws. Thank you.